இப்ப காலையில எந்திச்சு பார்க்குறீங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் பக்கத்து நாட்டுலேருந்து நம்ம நாட்டுக்குள்ள நீச்சல் அடிச்சு வந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு விஷயம் தான் இப்ப ஸ்பெயின்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் மொரோக்கோல இருந்து டியூப்ஸ் எல்லாம் கட்டிட்டு ஸ்பெயின்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த வீடியோலாம் இப்ப இன்டர்நெட்ல பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு. எதனால இப்படி நடந்துட்டு இருக்குன்னா, மொரோக்கோல வந்து வாழ்றது ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வேலையும் கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு. காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதனால நெறைய பேர் வந்து இந்த ஆப்பிரிக்காலருந்து நம்ம எப்படியாவது யூரோப் போயிட்டா நம்ம வாழ்க்கை மாறிடும்ன்ட்டு சூட்டான்னு ஒரு சிட்டி அது மொரோக்கோக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அந்த பார்டர்ஸ கொஞ்சம் ஈஸியா கடந்து வந்துட்டோம்னா நம்ம யூரோப்புக்கு போயிரலாம். நெறைய பேரு மொரோக்கோவ சேர்ந்தவங்க மட்டும் கிடையாது. ஆப்பிரிக்கால இருந்துமே நெறைய பேரு மொரோக்கோக்கு வந்து இங்க இருந்து யூரோப்புக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த பார்டர்ஸ கிராஸ் பண்றது ஒண்ணும் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ரஃப்பான வாட்டர்ஸ தாண்டி வரணும். பார்டர் செக்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். பட் மக்களுக்கு வந்து அவங்களுக்கு எப்படியாவது ஒரு புது வாழ்க்கை கிடைச்சிடணும்னு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்றவங்க வந்து இதை பார்க்கறதுக்கே பாவமா இருக்கு. மக்கள் ஒரு புது ஹோப் தேடி போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கிரிட்டிசைஸ் பண்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாத மைக்ரேஷன் நடந்தா அந்த ரிசீவிங் நேஷன்ல வந்து நிறைய சோஷியல், எக்கனாமிக்கல், சேஃப்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ யூரோப் தரப்புல பார்டர்ஸையும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். அதே சமயத்துல மனிதாபிமானத்தோட நடந்துக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்னன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.